கடந்த 2 மாதங்களாக மன்னார் மாவட்டத்திலே மணல் விநியோகத்திலே ஒரு சீரற்ற நிலைமை காணப்பட்டது. மண்ணை அதிகளவான விலைக்கு விற்கின்ற நிலைமையும், அதே போன்று சட்ட ரீதியற்ற முறையிலே மணல் அகலப்படுற நிலைமைகளும் காணப்பட்டது. எனவே மணலை ஒழுங்குபடுத்தும் முகமாக, மணல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் முகமாக நமது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பிலே பல்வேறுபட்ட கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது மணல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சீரான நடைமுறை மன்னார் மாவட்டத்திலே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலே மணல் விநியோகத்தை மேற்கொள்ளும் பொழுது குறிப்பிட்ட மணல் அகழ்வு இடங்கள் அடையாளம் காணப்பட்டு குறிப்பிட்ட மணல் விநியோகத்துடன் தொடர்புபட்ட சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் புவிச்சேர்த்தவியல் திணைக்களம் மற்றும் தொடர்பட்ட நிறுவனங்களின் கூட்டு பரிசோதனையின் பின்னர் பொருத்தமான இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் மாவட்ட செயலாளரினால் அந்த குறிப்பிட்ட இடங்களிலே மணல் விநியோகிப்பதற்கான மணல் அகழ்வு செய்வதற்கான சிபார்சு புவிச்சேர்த்தவியல் திணைக்களத்துக்கு வழங்கப்படும். அதன் பின்னரே புவிச்சேர்த்தவியல் திணைக்களத்தினால் எதிர்காலத்திலே மணல் விநியோகத்திற்குரிய அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இதன் பிரகாரம் ஒரு கிரமமான முறையிலே தொடர்பட்ட நிறுவனங்களினால் கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியற்ற முறையிலே மணல் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு எதிராகவும், அதே போன்று புவிச்சேர்த்தவியல் பணியகத்தினால் வழங்கப்படுகின்ற நிபந்தனைகளை மீறி செயற்படுகின்ற மணல் அனுமதி பத்திரதாரர்களின் மணல் அனுமதி பத்திரமும் எதிர்காலத்திலே உடனடியாகவே ரத்து செய்யப்பட இருக்கின்றது. இதனை விட நாங்கள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக மணல் அதிக விலையில் 85,000 ரூபாய்க்கு மேற்பட்ட விலையிலே விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டது. இதனை தவிர்க்கும் விதமாக நாங்கள் தற்பொழுது மணல் விநியோகத்தினை சீர்படுத்துவதற்காக மணல் விலையினையும் நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே நிர்ணயித்திருக்கின்றோம். அதன் பிரகாரம் மாந்தை மேற்கு, முசலி, நானாட்டான், மடு பிரதேச பிரிவுகளிலே மணல் ஸ்டோர் உள்ள இடங்களிலே மணலை கொள்ளும் போது அதற்குரிய விலையாக 3 கியூப் உள்ள டிப்பர் வாகனத்தின்